நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சில் முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, லிஃப்ட் திறந்ததுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போலேருந்து நீங்கள் சிரிக்கக்கூடாது. பர்ஃபார்ம் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்க்கணும். அண்ட் சிரிப்பு வரும்போது மூஞ்சிங்களாம் மறைக்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அவங்களாம் ரெடியாக இருக்கிறாங்களா? நீங்களும் ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ உங்களையும் சரி அவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். இவங்க நமிதா தானே? இல்லை இல்லை, நித்யா. ஓ, நித்யா. ஆமா. இந்த 3 பொண்ணுங்களையும் நம்ம கட்சியில் சேர்த்துரு. கட்சியில்? ஆமாம், சேர்த்தல். ஐஎம்டி அரசியல்வாதி. பை த பை, நீங்கெல்லாம் சிரிக்காத காரணத்தினால நம்ம தம்பிங்க வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னானுங்க. அதுக்காக நீங்கெல்லாம் சிரிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக நம்ம காமெடி சங்கம் மூலமா ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதில் கலந்துக்கிறதுக்காக தம்பி பாபா வந்திருக்காரு. லிப்ட தரங்கப்பா. அவர் மியூசிக்கல் சேர் நினைச்சு சுத்திக்கிட்டே இருப்பாருப்பா. சார், இது உண்ணாவிரதம், ஏன் சுத்திக்கிட்டே இருக்கீங்க? ஓ, டெஃபினெட்லி. ஏன்னா ஏற்கனவே நம்ம நாட்டில் நாற்காலிக்கு பயங்கரமாக சண்டே போடுறாங்க. எதனால் இவ்வளோ 5 சேர் போட்டிருக்கீங்களே, நான் இதில் எதில் உட்கார்றது, என்ன பண்ணுறது, எனக்கே ஒரே குழப்பம். மணி 2ஆவதுல போய் படுத்துக்குங்க அப்படியே. ஓ, வெரி குட், தேங்க்யூ சார். இன்னும் 4 பேர் வருவாங்க. உங்களுக்கு எந்த சேர் பிடிக்குதோ அந்த சேர்ல போய் உட்காருங்க. போங்க. டெஃபினெட்லி. சார், சீட் இந்த சைடு இருக்கு. ஓ, அந்த டெஃபினெட்லி. அடுத்தபடியாக தம்பி சின்ன தம்பி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். குரு, என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஓகே, அப்போ இங்கே உட்காரு. அண்ணே, இது புரட்சி போராட்டம் தானே? டெஃபினெட்லி. இட்லி எங்க வைக்கிறாங்க? சட்னிக்கு பக்கத்தில். நம்பிக்கை, நாணயம், கைராசி, இது ஒரு புரட்சி போராட்டம். போலியை கட்டி ஏமாறாதீங்க, விலையை பிரிண்ட் பண்ணி வாங்குங்க. எல்லாரும் ஏன் கூட வாங்க, எல்லாரும் புரட்சி போராட்டத்துக்கு போ. என்ன, ஓகேவா? சார், இது உண்ணாவிரத போராட்டம். அப்ப இது புரட்சி போராட்டம் இல்லையா? நம்பிக்கை, நாணயம், இது ஒரு புரட்சி போராட்டம். எல்லாரும் ஏன் கூட வாங்க. சிரிக்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் சார். அப்பா, இந்த செயின் எங்க வாங்குனீங்க? கேட்கும் போது விலைப்பட்டியல பார்த்து வாங்குனீங்களா? வாங்க, நம்ம பக்கத்துக்கு புரட்சி போராட்டம் பண்ணுவோம். பாப்பா, நீ அந்த மோதிரம் எங்க வாங்கின? கடையில வாங்கினியா? விலைப்பட்டியல பிரிண்ட் பண்ணி வாங்கினியா? இல்லையா? பாப்பா, அப்ப நம்பிக்கை, நாணயம், மனமுறுதி, புரட்சி போராட்டம். அடுத்து மீட் பண்றேன். அடுத்தபடியாக தம்பி ஒஸ்தி வேலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மச்சி ரெடியா? பஜ்ஜி எங்க விற்கிறாங்க? சட்னிக்கு பக்கத்தில். ஆமா, ஏன் லேட்டா வந்த? ஹலோ, வாழ்க்கையில் யார் ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்லைங்க, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றான்றது தான் முக்கியம். ஏய், உண்ணாவிரதம் காலைல 6 மணிக்குன்னு சொன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரா? போய் உட்கார் போ. அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இன்னும் 2 பேர் வரணும். வந்த பிறகு நீங்க பேச. நான் சீக்கிரமா போகணும், அதனால முன்னாடி பேசலாம். உட்காருங்க. நம்பிக்கை, நாணயம், இது ஒரு புரட்சி போராட்டம். எல்லாரும் ஏன் கூட வாங்க, நம்ம எல்லாம் போராடுவோம். வாங்க, விலைப்பட்டியல பாருங்க. கூலி கொடுத்தா குடிக்காதீங்க. எல்லாரும் வாங்க, போவோம். சார், எல்லாரும் உங்களோட தான் வருவாங்க. கொஞ்சம் அவசரப்படாம உட்காருங்க. இவனை நம்பி தங்க நகையை போட முடியாது போல இருக்கா. அடுத்தபடியாக 25 வருடமாக சிரிச்சே தமிழ் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் தம்பி டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நான் சொல்ல அவன் எத்தனையோ ஸ்டார்கள் வந்து விட்டார்கள். உலகமே அதிரக்கூடிய டெரர் ஸ்டார் நமது பவர் ஸ்டார் அவர்கள் இப்பொழுது வெளியே வருவார்கள்.
ஆமா நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? இங்கே நடிகர்லாம் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை கலந்துக்கிற சொன்னாங்க, அதான் வந்து அதான் நீங்க எதுக்கு வந்தீங்க? நடிகர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கிற இடம் இது. அதான் வந்திருக்கேன். சரி, எதுல வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா இல்ல ரயில்ல வந்தீங்களா? இல்லை, வெயில வந்தேன். சாரை பத்தி சொல்லணும்னா உதவின்னு யாராவது வந்து 10 ரூபா கேட்டா போதும், உடனே 10,000 ரூபாய் எடுத்து கொடுப்பாப்ல. இவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டான், வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பான். அதனால தான் இவர் உள்ள இருக்காரு. என்ன சொன்னீங்க? ஜனங்க மனசுக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். நன்றி. உட்கார். ஹேட்ஸ் ஆஃப் தங்கமான பர்சனாலிட்டி. தங்கம், என் தங்கம், என் உரிமை. இது ஒரு புரட்சி போராட்டம். வாங்க எல்லாரும் போவோம். வேலைப்பட்டியல குறைங்க, ஜூஸ் கொடுத்தா நாராயணா. குடிக்காதீங்க. எல்லாரும் ஒன்றா போலாம். வாங்க. ஏமா நித்யா, இவர் பண்றது உனக்கே புரியுதா? யூ நோ தமிழ்? நான் தெலுங்கு. அப்ப நான் தெலுங்கிலேயே உரையாற்றுகிறேன். అప్పుడు చిరంజీవి గారు ఈ ఉన్నావృత పోరాటం ஏப்பா, అంటే நான் கார்ல தான் வந்தேன், உட்காருப்பா. இப்பொழுது நீங்கள் எல்லாம் சிரிக்காத காரணத்துக்காக தம்பி பாபா அவர்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறார். உங்களை எல்லாம் போராடுவோம். போராடுவோம், விடுமுறை போராடுவோம். தங்கம், என் தங்கம், என் உரிமை. ஜூஸ் கொடுத்தா குடிக்காதீங்க. விலைப்பட்டியல பாருங்க, பார்த்து ரேட்டை பிரிண்ட் பண்ணுங்க. போராடுவோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்குதோ இல்லையோ, நான் இவன் கூட போராட வேண்டியதா இருக்கப்பா. தம்பி பாபா அவர்கள் நீங்கள் எல்லாம் சிரிக்காத காரணத்தினால் அதை பற்றி சில கருத்துக்களை கூறுவார். அதாவது இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சிறியோர்களே, திரையுலக பிரமுகர்களே, பெரியவங்களே, டெக்னீஷியன்ஸ்களே. ஏப்பா பாபா, உண்ணாவிரத்துக்கு 2 ஹவர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கானுங்க. 20 மணி நேரம் பேசக்கூடாது. டெஃபினெட்லி நானும் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அதனால அஞ்சா சிங்கம் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்படி வந்து சொன்னார். ஆனால் இந்த உண்ணாவிரதத்துக்கு வரும்போது ஏதோ சிரிச்சா போச்சேல வராங்க, உட்கார்றாங்க, ஆனால் சிரிக்கல. அதை நான் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன், இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இவங்களும் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க குத்துக்கல்லாட்டு உட்காந்துருக்கும்போது, அமைதியாக உட்கார்ந்துருக்கும்போது, சாந்த ஸ்வரூபமாக உட்கார்ந்துருக்கும்போது, இவங்க இப்படி சாந்த உட்கார்ந்துருக்கும்போது ஞானி மாதிரி தெரியுதா? ஆமாம், தியானம் பண்ணுற ஞானி மாதிரி தெரியும். இப்பொழுது உங்களுக்காக தம்பி புரட்சி போராட்ட தளபதி அவர் பேசுவார். ஏண்டா பேசுன்னு சொல்லும் போது பேசல பாருங்க மேடம், மற்ற நேரமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு சார். நம்பிக்கை, நாணயம், கைராசி. இது ஒரு புரட்சி அதுதான் போராட்டம். கூப்பிட்டேன். விலைப்பட்டியல பாருங்க, அப்புறம் பிரிண்ட் பண்ணுங்க. ஜூஸ் கொடுத்தா குடிக்காதீங்க. புரியுதா? சார் எல்லாருக்கும் சொல்றேன். முதல்ல லிப்ட்ல ஏத்துவாருங்க, அப்புறம் விலையை ஏத்துவாருங்க. யாரும் நம்பாதீங்க. முதல்ல பர்ஸ் பாப்பாடுங்க, அதுக்கப்புறம் தான் பிரைஸ் பண்ணி ஏத்துவாருங்க. சார் எல்லாரும் உஷாராக்கிங்க. நம்பிக்கை, ஐயா. நாணயம், கைராசி. ஐயா, எல்லாரும் உஷாராதான் இருக்காங்க சிரிக்காம. இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த போராட்டத்துல எங்க அண்ணன் பாபா இதுக்கு முன்னாடி பேசுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் யானை இல்ல குதிரை அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் சொல்றேன், நான் குதிரை இல்ல யானை. கரெக்டா தான்டா சொல்றேன். நான் எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த எபிசோட்ல யாராவது சிரிக்கலன்னா யாரும் வருத்தப்படாதீங்க. அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா சிரிப்பாங்க. இதைத்தான் 4 எபிசோடா சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்ல. ஏன்னா எனக்கு தேவை நம்பிக்கை, நாணயம், கைராசி, புரட்சி போராட்டம். புரிஞ்சிருது. புரிஞ்சுட்டா? சுதந்திர போராட்டம் தானே? இல்ல, ஆ. கேசியோ போக நான் சாப்பிட போறேன், டைம் ஆயிடுச்சு. தம்பி பவர் அவர்கள் இப்போ உரையாற்றுவார். அதாவது நீங்கள் ஏதாச்சும் கேட்டால் தான் நான் திருப்பி பதில் சொல்ல முடியும். அது இதுல சிரிக்க வைக்கிறதுக்காக உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்றாங்களே பசங்க, ஆ. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உயிரை கொடுத்து போராடுறதை விட அவங்களுக்கு காசு கொடுத்து பாருங்க. 3 பேர் இல்லை 30 பேர் வந்தாலும் சிரிப்பாங்கடா. நல்ல ஐடியாவா இருக்கு சார், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது சிரிக்கிறேன்னா ஒன்று என் ஃபோட்டோ காமிங்க, இல்லாச்சும் என் படத்தை ஏதாவது காமிங்க, அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க. சூப்பர், கை தட்டுங்க, உட்காருங்க. தம்பி ஒஸ்திவேலன் பேசுவார். இந்த அருமையான மேடையில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்ட ஏய், இது அவார்ட் ஃபங்க்ஷனாடா? உண்ணாவிரதத்துக்கு கூப்பிட்டுருக்கான், அவார்ட் ஃபங்க்ஷன்றான் பாரு. டேய், உன்னை எவனும் கூப்பிடலன்றதுக்காக இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன சொல்ல பண்ணுற? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொண்ணை உருட்டி மிரட்டி வரத்துக்கு பேர் லவ்வே இல்லை. நம்ம அதான் நானும் சொல்றேன்.
பொண்ணுன்னா என்ன? பொண்ணுன்னா நகை. நகை. அந்த நகையை தான் பிரிண்ட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்றேன். வேற எதுவும் நான் சொல்லல. ஜூஸ் கொடுத்தா ஏமாறாதீங்க. நகையை பிரிண்ட் பண்ணி வாங்குங்க. விலையை கேளுங்க. ஆரம்பத்தில் ஏத்துவானுங்க, அதுக்கப்புறமா தான் இறக்குவானுங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், இது ஒரு புரட்சி போராட்டம். எல்லாரும் ஏன் கூட வாங்க. யா சரியா. சிரிப்பை பற்றி என்னப்பா சொல்கிற நீ எஸ்டிஆர்? நீங்கள் வந்து சிரிப்புக்காக ஒரு போராட்டம் பண்ணுறீங்க. ஸோ அதை விட நீங்கள் சிலம்பாட்டம் படம் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு சிரிக்காதவங்க கூட சிரிப்பாங்க. சிலம்பாட்டம். ஆமாம். சிலம்பு செல்வா, இதெல்லாம் அடுக்காது, வேற ஏதாவது பேசு. நான் தான் சொல்கிறேன், நான் பேசணும்னு ஆரம்பித்தா நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ பேசல, அப்புறமா பேசுகிறேன். தேங்க்யூ. இப்பொழுது டைமண்ட் பாபு அவர்கள் உரையாற்றுவார். தம்பி அருமையா சொன்னாரு. அவன் எதுவுமே சொல்லடா. புரட்சி போராட்டம், புரட்சி போராட்டம் அப்படின்னு. உண்மையிலே இது ஒரு புரட்சி போராட்டம் தான். சிரிக்கவே கூடாதுன்றது உங்க போராட்டம், சிரிக்க வச்சுதான் ஆகணுன்றது எங்க போராட்டம். உண்மையிலே இது ஒரு புரட்சி போராட்டம் தான். என்ன தத்துவம், என்ன தத்துவம். இந்த விஜய் டிவியில நான் வாங்குற 57வது அவார்டு. இவன் ஏதோ 151வது வார்டில் ஜெயிச்சவன் மாதிரி பேசுறான் பாரு. நன்றி. ஒரு நிமிஷம், இந்த மோதிரம் எங்க வாங்குறீங்க? அடா பாவி, அவங்கிட்ட ஏன்டா மோதிரத்தை காமிச்ச? நான் வரல, போ, வீட்டுக்கு போறேன். போயிரு. ஹலோ நில்லுங்க. ஆமாம், என்ன வந்ததுலேருந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஹலோ பாருங்க, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எவனா அம்மா செத்துறானா அம்மா அப்படின்னு சிரிக்கிறானா, இல்லை தம்பி செத்துறா தம்பின்னு சிரிக்கிறானா, இல்லை அப்பா செத்துறா அப்பா அப்படின்னு சிரிக்கிறானா? நிறுத்துப்பா, நான் சிரிக்கிறேன் பாரு. மாக்காப்பா, இடைவிடாத கட்சி பணிகள் இருப்பதால் 2 நாள் அண்ணன் தூங்காத காரணத்தினால் இந்த மாக்காப்பா இந்த 3 பேரையும் நம்ம கட்சியில் சேர்த்துரு. அவங்க கையில் எவ்வளோ பணம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு கட்சியில் சேர்த்துரு. ஓகே ஓகே ஃபினிஷ். ஓகே ஓகே. சிரிச்சா போச்சுல நம்மளுக்காக ஒரு அருமையான உண்ணாவிரத போராட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க திவாகர், அமுதவாணன், ஜெயச்சந்திரன், சிங்கப்பூர் தீபன், சிம்பு மதன் அண்ட் ராமர். இவங்க எல்லாருக்கும் ஜோரா ஒருத்தரெல்லாம் கைதட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே. பவர் ஸ்டாரை விட அதிகமாக ஆக்ட் பண்ணுறீங்க நீங்கள். கீர்த்தி சொல்லுங்க, எப்படி இருந்தது? அதுவும் அந்த புரட்சி போராட்டத்தோட தாங்க முடியல, அவரோட அட்டகாசம் தாங்க முடியல, நாங்க சிரிப்பு வருது முடியல. நித்யா சொல்லுங்க. எனக்கு பவர் ஸ்டார் பார்த்தோன்னே சிரிப்பு வருது. பவர் ஸ்டார் மேல லவ் ஆயிடுச்சா? லவ்வெல்லாம் ஆகல, சிரிப்பு தான் வருது அவரை பார்த்தா. அப்படியே சிரிக்கல. நீங்க பல்ல எடுத்துட்டு வந்து முன்னாடி வந்து காமிச்சா பல்ல எடுத்து வந்து முன்னாடி காமிப்பாங்க. பாவம் சின்ன பொண்ணு பயப்படாதா? சின்ன பொண்ணாம்பா. ஓகே, அடுத்து சோனியா. அவங்க என்கிட்ட அது இப்படி பண்ணாங்க, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, வெரி குட். ஸோ கடைசி வரைக்கும் சிரிக்காமல் இருந்து உம்னா முஞ்சின்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வெரி குட். நம்மள எல்லாரையும் சிரிக்க வைத்த திவாகர், அமுதவாணன், ஜெயச்சந்திரன், சிங்கப்பூர் தீபன், சிம்பு மதன் அண்ட் ராமர், இவங்க 8 பேருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா சாப்பா கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க.